நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நண்பா, ரொம்ப அற்புதமா அருமையா நடிச்ச, அசத்திட்ட போ. சரி, அது இருக்கட்டும். உன் பேர் என்ன, ஊர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பேரு விஜய், ஊரு விஜயபுரம். பேரும் ஊருமே விஜய? விஜயனாவே வெட்டினா? அப்ப இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, அது இருக்கட்டும். நீ எங்க தங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம அடையார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அங்க இந்த பணக்காரவங்க எல்லாம் தங்கி இருப்பாங்களே, அங்கயா? ஆமாண்ணே. அடைய என்ன, நானும் பெரிய பணக்காரன் தான். நான் 2 தியேட்டருக்கு சொந்தக்காரன். ஏதோ இந்த நடிப்பு மேல ஒரு வெறி. ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டா சவால். அதான் ஊரை விட்டு வாசலை விட்டு இப்படி நடிக்க வந்துட்டேன். எங்க அப்பா என்ன டிஎம்இ படிக்க சேர்த்து விட்டாரு. சரி, நான் டிஎஃப்டி படிச்சுட்டு நடிக்கிறது கம்பெனி கம்பெனியா சான்ஸ் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பணம் காய்க்கிற மரம் கிடைச்சிருச்சு. அப்படியே பறிச்சு பறிச்சு தின்ட்டு பத்திரமா பாத்துக்கிற வேண்டியதான். அண்ணா, பணக்காரனா வேஷம் போட்டேன், பிச்சைக்காரனா வேஷம் போட்டேன். ஒருத்தனும் ஒரு வேஷமும் தர மாட்டான். அதான் துபாய் தூக்கிட்டேன். அண்ணா, எனக்கு ஏதாவது சான்ஸ் வாங்கி தர முடியுமா? சான்ஸ் கவலையே போறாத, கட்டாயம் நான் வாங்கி தர்றேன். ஆனா ஒண்ணு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வேஷம் கேட்காத. ஆண்டாள் இருக்கா, உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன். இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய நடிகர்லாம் இங்க இருந்து தான் அங்க போயிருக்காங்களே தவிர அங்க இருந்து யாரும் இங்க வரல. ஆகையினால நீ என்ன பண்ற நண்பா, இந்த அட்ரஸ். உன்னை மிகப்பெரிய நடிகராக்கி காட்ட வேண்டியது என்னுடைய வேலை. அது போதும். நடிப்பதா என்னோட வாழ்க்கை, நடிப்பதா என்னோட குறிப்பு, நடிப்பதா என்னோட லட்சியம், நடிப்பதா என்னோட உயிர் மூச்சு. அதெல்லாம் கரெக்ட் தான். உலகமே ஒரு நாடகம் எடுன்னு அப்பவே ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு போயிட்டாரு. நாம எல்லோருமே நடிகர்கள் தான். ஆனா சம்பளம் தான் தனித்தனியா கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமா இருக்கு. அதுதான் ஏன்னு புரியல. அது சரி, அடுத்து நீங்க ஆண்டாள் தெருவுல வந்து என்ன மீட் பண்றீங்க. இந்த ஒண்ணு கூட்டத்தை கூட்டி அமக்கலப்படுத்திட்டியே. இனிமேல் இந்தியா பூரா, இந்தியா என்ன எந்த நாடு போனாலும் கூட்டங்களும் பின்னால சுத்துன்னு சுத்த போகுது. இந்த ஆண்டாள் தெருவுல இருந்துதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஆக்டர் கமலஹாசன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த், இளைய திலகம் பிரபு, நவரச நாயகன் கார்த்திக், உங்கள் சத்யராஜ், எங்கள் சரத்குமார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், கிராமத்து மின்னல் ராஜகிரண், இதுக்கு முன்னாடி 2 பெரிய தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செவாலியர் சிவாஜி, இவங்க பாதம் பட்ட இடம்பா. இந்த இடத்துல இருந்து நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம்ல, இனிமேல் நம்மளும் பெரிய ஆளுதான், அசைக்க முடியாது. நான் சொல்வது என்னவென்றால், என்னப்பா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி 4 திசையும் ஒண்ணு சேர்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கியா? குழப்பம் ஆயிடுமே. அப்படி ஒண்ணு சேராதே. எங்க அங்க பாரு, இதுல ஒரு திசை நீங்களா? கிண்டல் பண்ணாதப்பா, ஒருத்தி வரல போல் இருக்கு. அந்த முன்னால வர்றானே, அவ பேரு ரவுடி ராணி. இருக்கிற ரவுடி பேர் பூரா இவட்ட அடி வாங்கிட்டு போகும்போது வாயால ரெவண்டு லாரி மண்ணலிட்டு போயிருக்காங்க. இது போக இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல பேரு காரியம் சாதிக்கணும்னு அலைஞ்சாங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், யாரையாவது காதலிச்சு தான் கையில போட்டுக்கணும்னு ஆள் தடிக்கிட்டு இருக்கான். அந்த வலையில் சிக்கி விடாதே ராஜா. அவனுக்கு பக்கத்துல ஒருத்தி வர்றா பாரு, சுருட்டு சுந்தரி. சுருட்டோ? அந்த சுருட்டு இல்லப்பா, இவனை நம்பி யாரு கூட போறாங்களோ அவங்ககிட்ட இருக்கிறத பூரா இவன் சுருட்டிட்டு போயிருவான். ஓ, அந்த சுருட்டா? அவனுக்கு பக்கத்துல இன்னொருத்தி வர்றா பாரு, விஸ்கி விமலா. தண்ணி பார்த்து ஒரு ரவுண்டு போட்டா 3 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான், 2 ரவுண்டு போட்டா 9 பேரை தூக்கி போட்டு மிதிப்பான். இப்படி ரவுண்ட் ரவுண்டா நீயே பெருக்க, என்ன கணக்குல கொஞ்சம் நான் வீக்கு. அப்புறம் நீ போனமே நம்ம சார் யாரு புதுசா இருக்காரு? சாரு யாரு பாருங்க பேசாம போறியா? சார் எங்க பெரியமாமன் சினிமா நடிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து என்ன தேடி இங்க வந்திருக்காரு. இனிமேல் அவரை கூட்டிட்டு கம்பெனி அலையணும். பேசாம பொத்திட்டு போறியா? பாப்பா ஐயோ குழந்தை. அடரே ஆஞ்சநேயரே, ஆஞ்சநேயா அப்பா அனுமந்தையா. அப்பா ஆஞ்சநேயா, என் கடைக்கு முதல் தடவை வந்திருக்கேன். என் கடையை நல்லபடியா காப்பாத்தி கொடுப்பா. ஐயோ குரங்கு மாமி, மங்கி. மங்கி இல்லடி, ஆஞ்சநேயர். நீ யாரோட குரங்கு? நம்முடைய குரங்கு. நடிக்கிற குரங்கு மாதிரியே இருக்குது. நான் இல்ல, அது இல்ல. அப்படியா? நேத்து தான் ஒரு ஹிந்தி படத்துல ஆக்ட் பண்ணிருக்கு. இதுக்கு ஜோடியா ஒரு பொட்ட குரங்கு ஆக்ட் பண்ணிருக்கு. 2க்கு சேர்ந்து டூயட் சாங் வேற எடுத்துருக்காங்க. பிரேக்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒண்ணு கவர் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துச்சு. கட் பண்ணா கவரி கடையில வந்து உட்கார்ந்துருக்கு. ஏ, குரங்குக்கு நகை வாங்கி போடக்கூடாதா? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா நடிகைகளும் ஏன் கடை கவரிங் நகையில வாங்கி போட்டுக்கிட்டு தான் மினுக்கு நாளுங்க. ஏமா
இது என்ன குடிக்கிறது தண்ணியா? ஒரே ஒரு கிளாஸ் கிடைக்குமா? ஏமா அட நான் என்ன தமிழ்நாட்டுக்கா தண்ணி கேட்டேன்? குடிக்க ஒரே ஒரு கிளாஸ் கேட்டமா? அம்மா கிட்ட தண்ணி கேட்டா அப்பா ஞாபகம் வந்துடும். அப்பா ஞாபகம்? ஓ, அவர் எல்லாத்தையும் இதுல விட்டவரா? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? என் புருஷன் குடிப்பாரு, அவர் தெய்வம். எங்க அப்பா வெளியில அழிஞ்சிட்டு வந்து எங்க அம்மா கிட்ட தண்ணி கேட்டாங்களா, எங்க அம்மா தண்ணி கொண்டு வந்து லேட் ஆயிடுச்சா, எங்க அப்பா காய்ச்சிட்டு போயிட்டாரு. எங்க அம்மா கிட்ட யார் தண்ணி கேட்டாலும் எங்க அம்மா அழுகாத. அது சரி, அப்ப இதுல இருக்குது என்னது? ஆப்பிள் ஜூஸா? சரி, அது இருக்கட்டும். உங்க அப்பா அந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போனாருல, அவர் இப்ப எங்க போயிருப்பாரு? ஓ, ஒருவேளை பட்டாளத்துக்கு போயிருப்பாரோ? ஆமா, ஏன் எதுக்கு நின்னு சண்டை போடுறதுக்கே பயப்படுவாரு. இவரு பட்டாளத்துல போய் கிழிக்கிறாரா? அது சரிமா, இந்த பொண்ணு உங்க டாக்டர் சார்? என் பொண்ணு மாப்பிள்ள கிடைச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா? அம்மா, நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு, அதையே ஃபாலோ பண்ணுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. ஆமா ராசத்தி, நீ உட்கார். விஜய், இந்த போட்டோகிராஃபர் இருக்காரே சாதாரண ஆள்லப்பா, ரொம்ப ராசியான ஆளு. எப்படின்னு கேக்குறியா? மணிக்கொரிலா, நட்மா, சிறுதேவி, ஷில்பா செட்டி, நம்ம மீனா, நம்ம ரோஜா, இவங்கெல்லாம் இவர் கைப்பற்றினாலும் டாப்ல இருக்காங்க. இவரு கை மேல பட்டதுனாலயா? இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கில செத்து போயிருப்பாரு. அது இல்ல, கேமரால இருக்கு சுவிட்ச் இருக்கு பாரு, அதுல கைப்பற்றினாலும் சொல்ல வந்தேன். ஓ அப்படியா? இப்ப நான் என்ன செய்யணும்? அதான் அதான், இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும். ஓகே சரி. ஓகே கேக்கே. இப்பயாச்சும் டைரக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்ச. இப்ப இந்த ரைட் கால தூக்கிட்டு லெஃப்ட் கால பின்னால தோல்ல தூக்கி போடு. டேய், போஸ்பா. எந்த கால? இந்த கால தூக்கு, இந்த கால பின்னால போடுன்னு. டேய், எப்படிடா போடுறது? எப்படியே தலைகாலம் ரெண்டு காலம் தூக்கி நில்லுப்பா. போட்டோ வேணுமா இல்லையா? நீ நடிக்க வேணாமா, பெரிய ஆளா வேணாமா, ஏன் பஞ்சம் தீர வேணாமா? கொஞ்சம் சார், முகத்தை ரெடி ரெடி சார், ரெடி ரெடி. ரெடி. என்ன சார், கிளிக் பண்ணும்போது முகத்தை சொல்லிச்சிட்டீங்க. முகத்துல ஏதோ ஒளி பட்டுருச்சு. அட, அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சூரிய ஒளியா இருக்கும். ரெடி 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 ரெடிப்பா, ரெடி. என்னப்பா அது, மறுபடியும் கண்ணை சுருக்கிட்டு? மறுபடியும் ஏதோ ஒளி பட்டுருச்சுன்னா? அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு. ஏன்னா போட்டோகிராபர் ராசியானவர் சொன்னல, அதான் போல் இருக்கு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஒளி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து வருது. இந்த வந்துடுற. என்ன கிண்டல? ஒரு அழகான இளைஞனை ஹீரோ ஆக்குறதுக்காக அவன் என்ன படாம விட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு நீ என்ன கண்ணாடி எடுத்து மூஞ்சில காட்டுறிய? இது ஏன் மொட்டை மாடி, ஏன் கண்ணாடி? நான் எங்க வேணாலும் காட்டுவேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? உன் கண்ணாடியை நீ எங்க வேணாலும் காட்டு, ஆனா ஏன் ஹீரோ மூஞ்சில காட்டாத. உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும், நீ கண்ணாடியால அடிக்கிறிய? மானம் வேளாண்ட வச்சுக்க. உன் கண்ணாடிய ஒரே அடியில நொறுக்கிடுவேன். நொறுங்க நொறுங்க. நேத்து நான் படிக்கும் போது நீ டிஸ்டர்ப் பண்ணல, அதான் இப்ப நீ போட்டோ எடுக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்றேன். மூஞ்சிய பாரு. சார், குட் மார்னிங் சார். சார், நான் வந்துட்டேன், சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிக்கங்க, டைம் இல்ல, அப்புறம் பின்னால வருத்தப்படாதீங்க. அப்புறம் சார், உங்களுக்கு கால்ஷீட் மந்த் எண்ட்ல வேணுமா, மந்த் பிகினிங்ல வேணுமா? இல்ல, ஏன்னா பாம்பே, கல்கத்தா, குஜராத், தெலுங்கு, கன்னடா ஆல் லாங்குவேஜ்லயும் வெரி பிஸி சார். சார், அது இருக்கட்டும் சார், இது தமிழ் கம்பெனி தானே? இல்ல சார், நீங்க எல்லாம் தமிழர்கள் தானேன்னு கேக்குறேன். ஆமா, கரெக்ட். நானும் தமிழன் தான். இந்த தமிழ் மண்ணுல பிறந்ததுக்காக ஒரே ஒரு தமிழ் படம் எல்லாம் ஆசைப்படுறேன். அது உங்களுக்கே பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படி? என்னது ஹிந்தி மலையாளம்? இவன் மூச்சுக்கு ஹீரோவா? அவசரப்படாத, அரசியல்வாதி மேடையில் வளர்ற மாதிரி உலகிட்டு இருக்கான், முழுசு வளரட்டும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. வேணா போட்டோ பாருங்களேன். என்ன கிளாமர்னு பாருங்க. சார், சார் கூப்பிட்டீங்களா? அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா? ஓஎஸ். பிளாக்ல வேணுமா, ஒயிட்ல வேணுமா? ஓ, அதை கேக்குறீங்களா?
பிளாக் பேக்ல கொடுத்துருங்க, ஒயிட் ஃப்ரண்ட்ல கொடுத்துருங்க. எல்லாம் மொத்தமா கொடுத்துருவோம். ஓகே சார் ஒரே ஒரு சிகரெட். இது இங்கே இருக்கட்டும், உள்ள எல்லா வசதியும் இருக்கு. அப்படியா? ரொம்ப சௌரியமா போட்டு வாங்க வாங்க. அம்மா ஐயா அப்பா அப்பா ஐயா அப்பா ஐயா அப்பா ஐயா குத்தாரியா குத்தாரியா ஐயோ அப்பா ஐயா அப்பா ஐயா கீழ விழுங்க ஐயோ சார் தெரியாம பண்ண சார் ஆமாட சார் என்னடா கேட்ட? ஹீரோவுக்கு புதுமுகம் தேவைன்னு சொன்னா குரங்கு படத்தையா காட்டு. ஆஞ்சநேய பிலிம்ஸ் போட மாட்டோம்னா என்ன குரங்கு படம் கொண்டு வராம இருக்கா? சரி அது போட்டோம். நம்ம தேவர் பிலிம்ஸ்லயும் நம்ம ராமநாராயண கம்பெனிலயும் வாயிலா பிராணி எடுத்து படம் எடுத்து சம்பாதிக்கலையா? உங்களுக்கு அறிவில் என்ன பண்ண முடியாது. நாயே, இனிமே இந்த போட்டோவை கொண்டுட்டு கம்பெனி பக்கம் வந்து நானே ஏறி மிதிச்சு கொள்ளுவேன். என்ன மறுபடியும் வரேன்? அடி பத்தாதா? எங்க ஒரு சின்ன சந்தேகம்ங்க. என்ன? நீங்க சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னால எதுவும் கொத்தனார் வேலை பாத்தீங்களா? ஏன் இல்ல இதுல ஜன்னலே வச்சு விட்டுருக்கீங்களே, அதான் கேட்டேன். இன்னொரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, வாசக்கரை வச்சு உள்ளே பூந்தாடி. நேத்து கவரிங் கடைக்கு வந்தீங்க, கீழே உட்காந்து இருந்தியா? அம்மா வீட்டோட மாப்பிள்ளைய பார்க்க சொன்னாங்களே, அது எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். உனக்கா? அந்த பொண்ணையா? அது கொஞ்சம் லூஸ் ஆச்சியா? லூசா தானே, கல்யாணத்தை பண்ணி சமாளிக்க வேண்டியதானே. ஓ, அதே குடும்பத்தோட தான் அலையிறியா நீ? சரி, ஏன் சொல்லிட்டு இல்ல விட்டு. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மாட்ட பேசி முடிக்க ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது. வந்தீங்கன்னா சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கும். ஒரு வாரம் என்ன, 10 நாள் லீவ் போட்டுறேன். 10 நாளா? வெரி குட். அண்ணன் ஒரு சமாச்சாரம். என்னப்பா? எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்களும் உங்க குரங்கு வந்து ஒரே இலையில சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கா? முடிவே பண்ணியாச்சா? உங்ககிட்ட சொல்லிட்டு இனிமே என்ன? சரி போ. வரட்டுமா? வராத போ. ஏண்டா நாப்பட, உனக்கு சொத்து புத்தோட செவத்த பொண்ணு, அது என்ன கலரு, நீ என்ன கலரு? அதுக்கு நான் எவ்வளவு தேவைடா? எனக்கு கல்யாணம் ஆகல, உன்னை எல்லாரும் சாமியா கும்பிடுறாங்க, என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா. என்ன யாராவது லவ் பண்ண வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வையே. சரி, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். டாடா. கல்யாண ஊர்வலம் வரும். இது ஒண்ணும் கிலிட் இல்ல, தங்கம். தங்கமா? ஐயோ, நீங்கெல்லாம் யாருங்கடா? இன்னும் ஆள கடமை. நாங்க உன்னை கடத்த போறோம். ஐயோ, என்னெல்லாம் கடத்த கூடாது. யாராவது லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? உன்னை லவ் பண்றதா? வரன்னு சொன்னா ஆள காணுமே. லவ் பண்றதுன்னா சீக்கிரம் லவ் பண்ணுங்கடா, இல்ல ஓடிடுவியா? விட மாட்டோம். என்ன அடிக்க? அண்ணா ஒழுங்க ஒழுங்க. ஏண்டா இன்னும் அந்த ரவுடிசம் ஒடியல? டேய், எங்க அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா. ஏண்டா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்சவொடனே படக்குன்னு கையவா பிடிக்க ஆரம்பிச்சா? சொன்ன சாயங்காலம் வந்து பாரு. கையெல்லாம் பிடிச்சா எனக்கு பிடிக்காது, என்ன கட்டி பிடிச்சா எனக்கு பிடிக்கும். ஆஹா, இப்படி ஒரு குழந்தைத்தனம் உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா வீணா 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டேனே. இப்படித்தான் ஒன்னே மிஸ் ஆயிருது. என்ன 50? ஒண்ணு இல்ல, இது வேற. வா, உன்னை கொண்டு உங்க அம்மாட்ட வந்துடுறேன். இதானா? அடே அப்பா. மம்மி, அம்மா, மம்மி, சீக்கிரம் வாங்கம்மா வெளியா. என்னம்மா? ஆய் பட்டுச்சு. மம்மி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது 4 ரவுடி பசங்க இல்ல இந்த சினிமால வர்ற மாதிரியே குதிச்சு ஆடி வந்து என் கையை பிடிச்சு எழுதிட்டாங்க மம்மி. இல்ல அப்போ இந்த மாமா தான் என்ன காப்பாத்தினாரு. மாமாவா? அடடே, நம்ம குரங்கு தம்பி. குரங்கு தம்பியா? என்ன தம்பி இதெல்லாம்? இப்படி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? எப்படி தெரியுமா? ஒரு நாளா 2 நாளா உங்க பொண்ணு எங்கெங்க போகுது, எங்க வருது, என்ன பண்ணுதுங்கிறத 40 நாளா நாயா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு. அடிச்சே மிதிச்சே ஓடுனாங்க. உடனே உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. நீங்க சாதாரண வேலை இல்ல, வடி வேலை. சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க உள்ள வாங்க. மாமா, ஒரே ஒரு முத்தா. முத்தமா? இது என்ன புது பழக்கம்?
அது நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து சேர்ந்து அதே மாதிரி ஆயிப்போச்சு. கால கீழ வச்சுட்டு உட்காருங்க. கண்ணே, நம்ம ஹிஸ்டரிய பாத்தியா? பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் வர துடித்தேன், உன்னைத்தேன் என நான் நினைத்தேன். சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா எப்படி? பக்கத்துல உட்கார்ந்தாமா கண்ணத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தாகுத்தமா இல்லாம அதை விட எனக்கு வேற வேற என்ன கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது? பார்க்கல செடி வெட்டுற சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நீ முத்தா கொடு. ஓ அதான பார்த்தேன். மறுபடியும் அதே சத்தம், வேற வேலையே இல்லையா? கத்திரிக்கு முத்தத்துக்கு ஒத்து வராது. இப்படி செஞ்சா எப்படி செஞ்சா? நீ வேணா என் மடியில படுத்துக்க. பாட போறீங்களா? ஏன் பாடின உனக்கு என்ன? பாடுறீங்க, ஆடுறீங்க, ஓடுறீங்க, புதுசு புதுசா செடி எல்லாம் நட்டு வச்சிருக்கேன். மிதிச்சு நாசம் பண்ணிடாதீங்க சார். நீங்க பாடுன்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு. அங்க போய் பாடுங்க. சங்கீதம் பாடுனா செடி வளரும்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. போங்க சார், போங்க, அங்க போய் பாடுங்க. ஓ, மூஞ்சி முகரையும் பாரு. காதல வளர்க்கறதுக்கு நாய் படாத பாடு படுக்கிறதுக்கு செடியை வளர்க்கலாம். போயா கண்ணே, இப்படி குறுக்க வந்துட்டானே. எங்க போறது? கம்மாங்கரைக்கு போலாம். கம்மாய்க்கு காதலிக்க போவாங்க, கக்கிச்சுக்குள்ள போவாங்க. எனக்கு 2ல 1 35 ஆகணும். நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா? முதல்ல நடியா, அதுக்கப்புறம் காதல் அதுக்குள்ள வந்தே தீரும். உன்னை நம்பி 80 கம்பெனிக்கு ஆல்பம் கொடுத்துருக்கேன். உனக்கு நடிப்பு வராம இப்பயே சொல்லியா? நான் அந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு கரணம் போடுற ராமையா, கடவத்தா ராமையா, காவடி தூக்குறாமையான்னு வித்த கடையாச்சு போட்டுக்கிறேன். அப்படி ஒண்ணு நீ கொடுக்குற மேனேஜர் உத்தியா எனக்கு தேவையில்லை. மேனேஜர் நீ ஏன்? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு காதல் வேணும்னா வெளியூர் வெளிநாட்டுல போய் காதலியா? அதை விட்டு அடுத்த வீட்டு பொண்ணு, அதுவும் கணேச கட்ட போற பொண்ணு போய் பிக்கப் பண்ணா விடுவாங்கிறாதீங்க. புழைக்க அந்த இடத்துல தேவையாது. அன்னைக்கு உன்னை கொத்து போட்ட மாதிரி கொத்தி விட்டு இருக்காங்க, அதையும் மறந்துட்ட. உன்னை எப்படித்தான் திருத்தணும் எனக்கு இன்னும் தெரியலையே. நான் சொல்றது கேள்றான். இந்த காதல் எல்லாம் விட்டுவிட்டு முதல்ல வந்தவனை பாரு. நாளையில இருந்து நான் வந்த வேலையை கவனிக்கிறேன். நம்ம மோசமாயிட்டோம்மா. என்னடா சொல்ற? பூ மாதிரி வளர்த்த நம்ம பொண்ணு அந்த குரங்கு பைய பார்க்கல வச்சு பிச்சை பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானே. புரியும்படியா சொல்ல. வாங்க தம்பி, உட்காருங்க. என்னங்க தம்பி, இவன் என்னமோ உங்களை பத்தி குரங்கு பார்க்கு பூவுன்னு என்னென்னமோ சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. இவனா? அதாவது எந்நேரம் கவரிங் நகையை பத்த வச்சுட்டு இருக்கான்ல. ஆமா, அதான் அதோட சேர்ந்து இதையும் பத்த வச்சுட்டான் போல இருக்கு. சரி பரவாயில்ல, பத்திக்கிச்சு. நான் அன்னைக்கு சொல்லல, உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா என் வேலை என்ன? ஆமா, முழு நேரமும் உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா இப்ப என் வேலை. சுத்துங்க, ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? தப்பாதான் சொல்லும். அதுக்கு என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு செய்யுங்களே, இந்த வீட்டோட மாப்பிள்ளையா? நான் வேணாம் சொல்லலையே, நான் வேணாம் சொல்லலையே. அத்தை முழு நேரமும் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்கிறேன். சந்தமா போச்சு. கொஞ்சம் நில்லுப்பா. என்ன சார், போன மாசம் ஒரு ஆல்பம் கொடுத்தல, அந்த பையனை டைரக்ட் ஹீரோவா செலக்ட் பண்ணிருக்காருப்பா. அப்படியா சார்? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சந்தோஷமா இருக்கேன். நான் எங்க போய் சொல்லுவேன், யாருக்கு போய் சொல்லுவேன்? அவனெல்லாம் தர்றது நண்பா. நான் கும்பிட்ட பாதாள காளி, பத்திர காளி, பாண்டிமுனி எல்லா தெய்வமும் கை குத்துருச்சு. உனக்கு ஹீரோ சான்ஸ் கிடைச்சு போச்சு. டைரக்டர் உடனே உன்னை கூட்டி வச்சுனாரு. மேக்கப் டெஸ்ட், காஸ்டியூம் அளவு எல்லாம் எடுக்கணுமா. பொள்ளாச்சியில 1 மாசம் ஷூட்டிங். வண்டியை திருப்பு, அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஆண்டவா. என்னங்கடா, ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஓடி வந்து விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் பாடுக்கு போய்கிட்டு இருக்கான். நம்ம அனாதியாரம் போட்டிருக்க. அப்பா, அரசனையும் கைவிட்டாச்சு, புருஷனையும் கைவிட்டாச்சு. இப்ப என் பொழப்பு நடுத்தெருவில் அம்போன்னு நிக்குது. உன்னை நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு, அந்த குரங்க நம்பி இருந்த பொழப்பும் கெட்டு போச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்த ஒன்ன ஆண்டாள் தெருவு கூட்டி வந்த பத்தியா? அது ஏன் தப்புப்பா, ஏன் தப்பு? என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? நடிப்பு தான் என் வாழ்க்கை, நடிப்பு தான் என் லட்சியம், நடிப்பு தான் என் உயிர் மூச்சுன்னு சொன்ன இல்ல, அதைத்தான் சொல்றேன். ஆண்டாள் தெருவுக்கு வந்தவன காதலிக்க ஆரம்பிச்சு இல்ல, அதையும் தான் சொல்றேன். உனக்காக எத்தனை கம்பெனி ஏறி இறங்குன, எத்தனை பேர் செருப்பு கொண்டு அடிச்சு வெளியே தள்ளி விட்டான். பாத்துக்கு தானே இருந்த. இறக்க முடியல உனக்கு. உன்னால என் பொழப்பே போச்சா? டேய் சும்மாரா. சும்மாரா? சும்மாரு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு சொல்ற கிட்டவனடா, ரோசம் உள்ளவன். டேய் வேலு, நீ பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஜாக்கிரதை. சபா, எனக்கு பேசுறதுக்கு எல்லாம் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா உன் காதலிக்கு எல்லையே இல்லாம போச்சே, அதுக்கு என்ன சொல்ற பண்ணிக்கு? என்ன சொல்ற? அவன் நடிக்க போயிட்டான், ஹீரோயினியா இருக்காது.
நிச்சயம் இருக்காது. அவ கதாநாயகி கார்ல போய்கிட்டு இருப்பா, நீ பஸ் ஸ்டாப்ல நின்னு டாட்டா கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்று. அப்படி நான் சொல்றது பொய்யா இருந்தா நாளை காலையில ஏஎம் ஸ்டுடியோல போய் பாரு, நடந்துகிட்டு இருப்பான். ஆனா ஒண்ணு ஓட்டாங்க எனக்கு தேவையில்லை. நான் இந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு ராமா ராமான்னு ரோடு ரோடா திரியுறேன். புலம்ப விட்டுக்கிறடா புலம்ப. இவ என் பொண்ணு. ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க, இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா. ராத்திரி ஆச்சுனா முருங்கை மரத்துல ஏறா இறங்குறா. சில சமயம் அங்கே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க 4-5 முருங்கை மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாடி, நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா. எஸ் பாஸ். மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒன்றும் ஆகாது மேடம், உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம் வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேரு. என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர் ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூமா ஸ்லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க. பெட்ரூம் பாக்ஸ் லைட் கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான். எனக்கு அப்படி தெரியும். ஏய், என்ன நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்றேன்ல. அட ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கம் யாரும் சிரிக்கிறாங்க, கொஞ்சம் சும்மா இருவேன். ஏண்டா மழை மாதிரி இந்த எங்க அம்மாவையும் வெளிய அனுப்பிட்ட. இப்ப நீ நானும் தானே இருக்கோம், வேற யாரும் சிரிச்சிருப்பாங்க. ஐயோ, நான் சொல்றத கேட்டு. என்னடா முடிக்கிற? ஏண்டா இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிட்டு இருக்க, கல்லால வேற உட்கார்ந்துக்கிற. பாதாம் கீர் கேட்டா மட்டும் இல்லங்கற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கடை கல்லாவா? அம்மா, இது ஜூஸ் கடை இல்லம்மா, பேய்களோட பேச்சு நடத்துற இடம். பேச்சு வார்த்தையை நடத்துற பித்தலாட்டம் பண்ற பொறம்போக்கு நாய் நீ. நல்லா திட்டு. நல்லா திட்டா? யாரா நீ? ஏண்டா என்ன கட்டிய பிடிக்கிற? பிச்சிடுவேன். ஐயோ, இந்த பக்கம் வேற யாரோ. ஏண்டா இப்படி பண்ற? யாரா நீ? டேய், என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பளை புள்ள பாடா பாடா பேசிட்டு இருக்க? ஆமா, நான் என்ன ஆம்பளை மாதிரியா இருக்கேன்? எனக்கு என்ன மீசையா இருக்கு? கொங்கா பயல. கொங்கா பயலா? ஆமா பின்ன. அம்மா. என்ன அம்மா? ஐயோ. என்ன ஐயோ? என்னடா? இல்லம்மா, அந்த பொண்ணு மேல கூட்டி போமா. அவங்கள எதுக்குடா கூப்பிடுற? எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது. பாவி, மாமரி வேற கூப்பிடுறியா நீ? உன்னை ஐயோ, என்ன மாதிரி? வாமா அந்த பக்கம். விடுமா, விடுமா. வாமா. விடு என்ன? ஏம்மா, என்னம்மா புள்ள கடிச்சு வைக்கிறா? அப்பப்ப விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில வர்றீங்களா? இந்த பக்கம் தல வருவேண்டா. அடுத்த தடவை வரும்போது பாதாம் கீர் மட்டும் வாங்கி வைக்க. கொரவலி அடிச்சுவேன், ஜாக்கிரதை. வாங்கி வைக்கணுமா? ஆஹா. ஆமா, இப்ப பாவாடையை தூக்குனது யாரு? நான்தான்டா. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. அமரர் அண்ணாமலை அவர்கள். தோற்றம் மறைவு. இப்படிக்கு உற்றார் உறவினர்கள். கிழிஞ்சது. வாங்க வாங்க, இதான் நீங்க தங்க போற அரண்மனை. எப்படி இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அரண்மனைங்கிற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற என்னப்பா? டேய், யார் அது மூஞ்சி புதுசா இருக்கு? பேரு பசுபதி, எங்க ஊரு பக்கத்து ஊரு ஒத்தப்பாலம். அதுக்காக ஒண்ணு இல்லடா, கேப்ஸ்ல புதுசா வேலை செஞ்சிருக்கிற அதுக்காக அதுக்காக நம்ம கூட தான் தங்க போறாருங்கிற. இங்க வாடா. இப்படி இந்த ரூம் எடுக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? பாத்ரூம் போனீங்கன்னா தண்ணி ஊத்த மறந்துடாத, ராத்திரி லைட்ட போட்டீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடாத, வாடகை 50-50 இப்படி எவ்வளவு சொன்ன. அதை விடு. இந்த ரூம் எடுக்கும் போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வரக்கூடாது. நாம் இருவர், நாமே இருவர் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப 3வது மனுஷனை கூட்டு வந்தா என்ன அர்த்தம்? நாம் இருவர் நமக்கும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஏண்டா, 3வதா ஒருத்தன் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான். என்ன அர்த்தம் ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களா? வெண்ண வாடா. சத்தம் போட்டதுனால கோவிச்சு போயிட்டார் போல இருக்கடா. ஆள் அனுப்பிச்சு தும்மல் வேற. இங்கதான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? இது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். ஆனா அவன் முகம் தான் கோவமா இருக்கும், உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கு. எப்படி லைசென்ஸ் எடுத்தோன்னு ஒத்த பாலத்துல நேரம் இங்க வந்தாச்சா? இல்ல. சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அப்படி கடைசியில கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன். காத்து மாதிரி ஊரா சுத்திட்டு கடைசியில இங்க வந்துட்டேன்.
நீங்களும் டிரைவிங் தானே? ஷேவிங் அப்பப்ப கட்டிங்கும் பண்ணுவாரு. சாதாரண கட்டிங் கிடையாது, ஸ்டெப் கட்டிங், டிஸ்கோ கட்டிங், பாப் கட்டிங், எல்லா கட்டிங்லையும் நான் தான் கிங். குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். என்ன தலைய தடவற? அது வந்து ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான். பாத்ரூம் எங்க இருக்குது? இப்படி நேரா போய் அப்படி வெளியே போனீங்கன்னா பாத்ரூம். ஓ, தேங்க் யூ. தண்ணி ஊத்த மறந்துடாதீங்க. ஷூர். சொல்லிட்டேன்டா. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. ஐயோ, என்ன பேப்பர் சாக்கடிக்குதா? பேப்பர் சாக்கடிக்கிறடா, பேப்பருக்குள்ள சாக்கடிக்குது. பேப்பருக்குள்ள சாக்கா? ஏண்டா ஆளை கூட்டு வாடனா ஆவிய கூட்டு வந்து விட்டுருக்க? ஆவியா? இங்க பாரு, 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. இவனை பாத்தியா? முடிய வெட்டிட்டு டை அடிச்சிட்டு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கான். ஆஹா, அதனாலதான்டா வரும்போது அப்படி சொல்லி இருக்கான். என்ன சொன்னா? சத்தமா சொல்றா. அமானுஷ்ய சக்தி அவங்கிட்ட இருக்கிறதா சொன்னான். அமானுஷ்ய சக்தியோ ஆவி சக்தியோ, அவன் இப்ப பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னான், கவனிச்சியா? என்ன சொன்னா? ஊரு பூரா காத்து மாதிரி சுத்தி வந்திருக்கேன்னு சொன்னான். சொன்னான் சொன்னான் சொன்னான். இப்போ என்னடா பண்றது? முதல்ல அவன் என்ன பண்றான்னு போய் பாப்போம். கவனி. வேட்டி கட்டி ரொம்ப நாள் அதான் இடுப்புல நிக்க மாட்டேங்குது. இடுப்பு இருந்தா தான் நிக்கும். ஆவிக்கு ஏதுடா இடுப்பு? பாஸ் பாஸ், என்ன ஏன் நடுமுதுகுல தீ பிடிச்ச மாதிரி இப்படி திரு திருன்னு முழிக்கிறீங்க? எல்லாம் காரணமா தான். ஆமா, ஆத்தாலும் மகளும் வந்தாலும் இல்ல, கூட வேற ஆள் யார் வந்தானா? யாரும் வரலையே. வந்தா வராம இப்படி ஆம்பளை குரல்ல சிரிக்கிற சத்தம் கேக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை தட்டுது, திடீர்னு பாவாடை எடுத்துக்கிட்டு பின்னால அடிக்குது. அது யாரு, எந்த ஊரு, அது பேர் என்ன நான் தெரிஞ்சாகணும். பேர் அண்ணாமலை. அண்ணாமலையா? அதே குரல், அதே ஆளு. ஐயோ, கட்டில கடையில என்ன பண்ற? இங்க வந்துட்டியா? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னை காப்பாத்துக்கப்பா, என்னை காப்பாத்துக்கடா சாமியலா. ஐயோ அத்தி, அம்மா, ஐயோப்பா. மூடிய மூடாத, வேறக்கும் இல்ல. இங்க எப்ப வந்த? உனக்கு முன்னாலே வந்துட்டேன். ஐயோ, எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான். என்னது? நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குறது இல்ல. கேட்காமையா அங்க எங்கேயும் லோலோல நாயா அலையுறே? நீ யாருப்பா? எங்க இருக்க? நான் செத்து 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமா? அப்ப பேயாரி? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, நீயே அப்படியே வச்சுக்க. ஆம்பளை போய் அழக்கூடாது. ஆமா, இதுல தத்துவம் வேற. உனக்கு என்னையா வேணும்? எனக்கு ஒரு மகன் இருக்கா, நான் அவன் கூட பேசணும். ஓ மைண்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? தாராளமா போய் பேசி என்னையா போட்டு படுத்துற. நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கும், அதனால ஓ மூலமா தான் பேச முடியும். ஏன் மூலமா பேசணுமா? அவன் செத்து எத்தனை வருஷம் ஆகுது? சாகலையே உயிரோட தான் இருக்கான். ஓஹோ, உயிரோட இருக்காம செத்து போன நீ பேசுறமா? அதுக்கு நான் தான் கிடைச்சலாயா? யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு டுபாகுரு, அரை குறையமா தொழில கத்து வச்சுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ படுத்தாத. யார்கிட்ட ரயில் விடுற? கதவு தானா திறக்குது, கை வச்சா லைட் எரியுது, இதெல்லாம் எப்படி? ஓஹோ, அத பார்த்து தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா? ஒருத்தர் கம்பி கட்டி கதவு இழுக்கிறான், ஒருத்தர் தினம் காசு வாங்கிட்டு சுச்சிய போடுறான். இதெல்லாம் செட்டு ஒர்க்கு. அப்ப அந்த 2 பொண்ணுங்க எதுக்கு? ஐயோ, அது பில்டப்யா. மப்பு மந்தாரமா 2 குட்டி சைல என்ன தானே கூட்டம் நிறைய வரும், வியாபாரம் நல்லா ஓடும். இதெல்லாம் தொழில் ரகசியம். ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது. முடியாது. அப்ப என்னால போக முடியாது. ஏன் முடியாது? நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் ஒன்ன விட்டு என்னால போக முடியாது முடியாது முடியாது. ஐயோ, நீ எங்க இருக்கன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல. உன் மகனை போய் நான் எங்கடா தேடுவேன்? சரி, அவன் எங்க இருக்கான்னாவது சொல்லி தொலைவேன். நான் ஏதோ சிவனேன்னு ஒரு இடத்த பிடிச்சி மறந்த குடிச்சவன், லாரில் அடிபட்டவன், ரயில் அடிபட்டு செத்தவன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ரீல விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப யாரு மொத்தத்துல முடிச்சாலும் நிஜமாவே ஒரு 7 நாட்டு பேய் வந்து தினம் என்ன இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கப்பா. ஆமா, மகன் ஏதோ முக்கியமா பேச போறேன்னு சொன்னியே, நீ பேசினா எனக்கு தான் கேட்கும், அவனுக்கு கேட்காது. அப்புறம் எப்படி பேச போற? அதுக்கு தான் நீ இருக்கியே. நான் பேசினாப்ல நம்புவானா அவன்? நம்ப வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. எப்படி எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன், வா வா. அங்க போயிட்டியா? தனியா எங்க போற? இன்னும் வரலையா நீ? வா. போய் போய் செத்தவன் அவகாசம் கிடைச்சிருக்கு பாரு. இது அப்படியே டைப் பண்ணும். வணக்கங்க. வணக்கம். உங்க ஆபீஸ்ல பசுபதினு ஒரு பையன் வேலை பாக்குறானா? ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, அவர் கூட கொஞ்சம் பேசணும். யாரு, நீங்களா? நான் கிடையாது, அவங்க அப்பா. அவர் எங்க இருக்காரு? இந்தா இருக்காரு. எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? இந்த இருக்காருலங்க. இதுல பேசுங்க. அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார். அப்படிங்களா? ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும். ஓவருங்க.
பேசி முடிச்ச உடனே. ஓகேங்க. ஹலோ, ஓவர் 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 ஓவர். ஹலோ, ஓவர் 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 ஓவர். யாரு பேசுறீங்க? ஓவர் இல்லங்க, பேசும்போது ஓவர்னு சொல்ல சொன்னாரு, அதான் ஓவர்னு சொன்னங்க. அப்படியா? சரி, வச்சிருத்தா. ஓவர். இல்லங்க, இன்னும் பேசவே இல்லையே. ஆமா, நீங்க யாரு? பசுபதி பேசுறீங்க. ஓவர். ஏப்பா, நீ ஏதோ வெறும் பசுபதினா ஒரு ஓவர் பசுபதிங்கிறாரு. அவன் தான் பேசு. அவர் தானா? சார், என் பேரு ஆவடையப்பன். ஓவர். நான் ஒரு மீடியம் ஓவருங்க. மீடியேட்டரா? அந்த விஷயம் எனக்கு இப்ப தேவையில்லை. ஓவர். மீடியேட்டர் ஓவர் இல்லங்க, மீடியம் ஓவர். சரி, அதுக்கு இப்ப என்ன? நானு இந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஆபீஸ்ல இருக்கிற முதலாளிங்க. ஓவருங்க. ஆவியா? சரி சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓவர். அதாங்க, உங்க அப்பா உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க. அது விஷயமா தாங்க பேசணும். ஓவருங்க. என்னது? அப்பாவா? ஓவர். ஐயோ, அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க, என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் அவர் வேற எங்கேயும் இல்ல, உங்க ஆபீஸ்ல ஏன் பக்கத்துல தான் இருக்காரு. ஏய், என்னங்கடா அது? எத்தனை பேரடா கிளம்பி இருக்கீங்க? எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. வேட போனங்கடா. ஹலோ 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 ஹலோ. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன், கேட்டியாப்பா நீ? இப்ப போன்ல பேசிட்டு வச்சுதான் பாரு. என்ன சிலிப்பு. இன்னொரு தடவை பேசு. இன்னொரு தடவை பேசினா மட்டும் பேசிடுவான் தான் செய்வான். பேசு. ஐயோ ஐயோ. எஸ் சுஷ்மி சார். யாருகிட்ட பேசணும்னு சொன்னீங்க? அவங்க அப்பா கிட்ட. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த இருக்காருல்ல. ஆஹா, ஆவியில விட பாவிக பார்வை பயங்கரமா இருக்க. என்ன பேசுன? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏண்டா, அவன் என்னடான்னா எங்க அப்பா செத்து போய் 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். நீ என்னடான்னா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்டை காட்டுற. ஐயோ, எரும மாடு இல்லைங்க, இந்த இருக்காரு. என்ன? கெட் அவுட். இல்லங்க, வெளிய போ. வெளிய போல அவர்தான் சொல்றாருல, போயா. தேவையா தேவையா தேவையா? இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரழிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயி போச்சு. ஆமா, இப்ப எந்த பக்கம் இருக்க? உன் சோத்து கை பக்கம் தான். சோத்து கையா? சோத்து கை இந்த பக்கம் தானா? மறந்து போச்சு. ஆமா, உன்னை தெரியாம கேக்குறேன். இங்க இங்கிட்டு வந்துட்டியா? சொன்ன மாதிரி ஒரு பக்கமா நின்னு சொல்ல வேண்டியதானே. கால் இல்லாத என்ன இப்படி ஏன் நிக்க சொல்ற? நானே காத்தோட காத்தா அரைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப ஏன் புலம்புற? புலம்பாம என்ன பண்ண முடியும்? புலம்பாம என்ன பண்ண சொல்ற? போச்சுல, போச்சா போச்சா எல்லாம் போச்சா. நானே 50 100 அப்பப்ப அவன் மட்டும் அரிச்சு கஞ்சி குடிச்சிருந்தேன். அதுல மண்ணல் போட்டியா? அப்ப சந்தோஷம் தானே. ஆமா, இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போற நீங்க? எங்க போறது? இங்கிட்டு வந்துட்டியா? ஐயோ, ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி நீ பாடா படுத்துறாயிலே. இந்த இடத்த விட்டு மேல எப்ப போற நீ? என் மகனை சந்திச்ச பிறகுதான். கிழிஞ்சிச்சு. எங்க? அங்கெல்லாம் கிளியில விடு. உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு 5 10 கேட்டு வாக்கலாம். ஆனா நீ செத்து பேயா அலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது? செத்தவன் உனக்கு காசு வாங்கணும், அவ்வளவுதானே. கவலைப்படாத, மேல போகும்போது உன்னையும் சேர்த்து கூட்டு போயிடுறேன். மேல போகும்போது கூட்டி போறியா? நீ கீழ இருந்து படுத்துற பாடு பத்தாதா? இனி மேல வர கூட்டி போணுமா? முடிஞ்சா நீ காசு கொடுல வேணாம். சரி, அவசரம்னா இப்பவே வாங்கிக்க. அண்ணன் கிட்ட தான். யோ, நான் எப்படி அவனை கைய வாங்கினேன்? அண்ணாமல, ஆஹா, நீ இந்த வேலை வர பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம். போடா நம்மள. செவனேன்னு ஒரு நனல்ல உட்கார்ந்து பொழப்பு நடத்திக்கிட்டு என்ன எப்படி ஊர் ஊரா புலம்ப விட்டேன்? நியாயமாது? என் மகன் மட்டும் கிடைக்கட்டும், எல்லாம் சரியா போயிடும். கிழிஞ்சிச்சு. ஓயாமல கிளியுது. சும்மா இருப்பா. என் பொழப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல அட்ரஸ் வச்சுக்கிட்டு தரனாவே ஒரு வயலும் கிடைக்க மாட்டான். அட்ரஸ் இல்லாம குத்து மதிப்பா தேடி செருப்படி வாங்க சொல்றா நீ. கோயிந்தா, இங்க மாதிரி எவனோ ஒருத்தர் எனக்கு கோயிந்தா சொல்ற மாதிரியே இருக்கு. நடந்து போய் மொட்டை போறதா வேண்டிக்கிட்ட கோயிந்தா. ஏதாவது தர்மம் பண்ணுங்க கோயிந்தா. நீ திருப்பதிக்கு உட்காந்தோ நடந்தோ உருண்டோ எப்படி வேணா போ. ஆனா மொட்டை கிட்ட ஏதோ பேசினா பட்டை கிளப்பிடும். போடா. ஏப்பா அண்ணாமல, மொட்டை இல்லைன்னு எவனோ பட்டையை கழட்டுன்றாப்பா. அப்படி சொல்ற ஒரே அளவு மகனாத்தான் இருப்பான். போய் பாரு போ. போ. போடன மொட்டை. அவளேப்பா. அப்பா, நீ சொன்னது சரிதான். என்னப்பா? என் பையன் தான். உன் பையனா? அப்புறம் ஏன் நிக்கிற? போய் சட்டு போட்டு கட்டி பிடிச்சு பாசமலையை பொழி போ. அண்ணாமலை போயிட்டாப்பா? அண்ணாமலை, நான் போலாமா? அட போலாமான்னு கேக்குறல்ல. யார பத்திரா போலாமான்னு கேட்ட ராஸ்கல். என்ன இவள கூப்பிட்ட மாதிரி அடிச்சிட்டு போறா? போங்கடா, சதியா பிடிச்சு வைக்கலாம். நைனா, எத்தனை வருஷம் சொன்ன பார்த்து. மைண்ட் அது மட்டும் தான் உண்மை. அதை ஒருமுகப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால் அடைய முடியும். பெருமாளே. மாமி, வீட்டுக்கு தானே? ஆமா. வாங்க, நான் டிராப் பண்றேன். ஓ, தேங்க்ஸ்.
அப்படி ஏன்பா என்ன பின்னாடி கொஞ்சம் தூக்கலா இருக்கு? கோயம்புத்தூர் கோயாவில சீட்டு போட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி, ஏதோ துணி துண்டு கீழே இருந்திருக்கும், கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க. என்ன மாமி? ஒண்ணு இல்ல, செத்து வேகமா போனா நல்லா இருக்கும். மெல்லமா பாப்பா, மெல்லமா. சூரியனார் கோயில்ல சூரியனையும், திருநாகேஸ்வரத்துல ராகவியும், திருநள்ளாறுல சனியையும், ஆடுதுறையில குருவையும், கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவையும், திருவையாறுல சந்திரனையும், திருவெங்காட்டுல புதனையும், கஞ்சனூர்ல சுக்கிரனையும், வைத்தீஸ்வரன் கோயில்ல செவ்வாயும். என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்க? எப்பா, ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி பிடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிரும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிடிச்சதோ 8.75. அந்த மீதம் இருக்க ஒன்னே ஆளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம தாயா புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் காட்டுறேன். நீ காட்டியா? எங்க இருக்குது? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. ஐயா, உன் கூட சுத்துறது பத்தாதா? உன் இடத்துக்கு வேற வரணுமா? போற போக்க பார்த்தா என்ன ஒரு வழி பண்ணாம போமாட்ட போல் இருக்கு. என்னையும் பேயாக்கிறீவா? எப்படி போக முடியும் அவட? இனிமே நீ வேற நான் வேறன்னு கிடையாது. உன்னோட ஒன்னாயிட்டோம், மண்ணோட மண்ணாயிட்டோம். மண்ணோட மண்ணா நீ தான் ஆயிட்ட, நான் ஆகல. என்னை சேர்க்காத. ஐயோ, கூட்ட கூடிட்டாங்களே. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நானா தாயா பேசிக்கிட்டு இருக்கேன். நீயே பேசிட்டு இருக்கியா? டேய் லூசுடா, புடிச்சு கொடுத்துடலாமா? லூசா? யோ, நாடகத்துக்கு ரிஹர்சல் பாத்துக்கிட்டு நாடக வசனமா தெரியலையே. எப்பா, ஒரு நாடகத்துல லூசா நடிக்கிறேன்டா. அதான்டா அப்படி ரோடா லூசு பிடிச்ச அலையில போய் தொலைங்க. போங்க போயா. அண்ணாமலை பக்கத்துல தான் இருக்கேன். என்னை அசிங்கப்படுத்துற. நான் வேற படுத்துறமா, ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். இப்ப என்னையா பண்ண சொல்ற? நான் என் மகன் கூட பேசணும். ஐயா, அவன் சாதாரண பிள்ளை இல்லப்பா, வயர்லெஸ் கையில வச்சிருக்கான். உனக்கு வயர்லெஸ் தானே வேணும்? ஆமா. பேசாம பின்னாடியே வா. வா போலாம். எங்க போற? நீ எங்கிட்டு போற? உனக்கு முன்னாடி 2 மாருதி வேன் இருக்குல்ல, அதுக்கு நடுவால வா. எதுக்கு வச்சு நசுக்கவா? அதை மகன் கூட பேசின பிறகு பாக்கலாம். ஐயோ, கொல்றாடையா. நான் என்ன ஐயா அடிக்கிறேன். ஐயா ஐயா அடிக்காத. நான் போய் போயிடுறேன். ஐயா ஐயா. ஏப்பா அண்ணாமலை, இப்ப என்ன பண்ணாவன? ஏப்பா என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு. ஆமா, இதெல்லாம் எதுக்கு பண்ற நீ? வயர்லெஸ் வேணும்னு நீதானடா இப்ப கேட்ட. மூதேவி காருக்குள்ள இருக்கு, ஏறி உட்காந்து பேசு. ஓஹோ, நான் மூதேவியா? சரிதா, என்ன உன் கூட தெரியறல? இது மட்டுமா சொல்லுவேன்? ஹலோ பசுபதியா, ஓவர் 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 ஓவர். வயர்லெஸ் எடுத்து பேசு. ஐயோ நானா? நீ பேசுன என்ன? பேசு. ஹலோ, யார் பேசுறீங்க? ஓவர். அண்ணாமலை, பொம்பளை குரல் கேக்குதுப்பா. என் மருமகளா இருக்கும், பேசு பேசு. நான் அவட பேசுறேன். பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா? கொஞ்சம் போன கொடுக்குறீங்களா? ஓவர். என்னங்க உங்க அப்பா பேசணுமா? ஏய், அது ஒரு லூசு. அப்பா செத்து 22 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஆளு உயிரோட இருக்கான்னு சொல்லி இந்த ஆளு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா? பேச முடியாது சொல்லி வச்சிரு. அவரு முடியாதுன்னு சொல்றாரு. ஓவர். என்னங்க, நான் பைத்தியம் கிடையாதுங்க, உண்மையை தான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே இங்க நேர்ல வந்து பாருங்க. நான் படுற அவஸ்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சரிங்களா, நீங்க போன்ல கூட பேச வேணாம். நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. நான் உங்க அப்பா அண்ணாமலை கூட்டிட்டு வர்றேன், நேர்ல பேச வைக்கிறேன். எதுக்காக முடியாதுன்னு சொல்றீங்க? அவர் தான் என்ன சொல்றாரு பாப்போமே. நான் என்ன சொல்றேன்னு இந்த மாதிரி அவர் வருவார், கண்டிப்பா வருவார். ஓவர். அப்புறம் வரும்போது முக்கியமான விஷயம், இந்த வண்டி ஓனர் இருக்கானே அந்த குதக்கன் கோணவாயன், அவனை கூட்டி வந்துடாதீங்க, குடும்பம் கெட்டு போவோம். ஓவர். வச்சிருட்டா? அண்ணாமலை, வர வர உன் உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? ஆத்தி என்ன சொன்ன? உதக்க ஏண்டா அண்ணாமலையில பேரை வேற மாத்தி சொல்றியா? இல்லங்க, இறங்கடா. இரு. வெளிய வாடா. நான் சொல்றேன் கேளியா. யோ, ஏண்டா நாங்களே எங்க முதலாளிய கோணவாயின்னு சொன்னது கிடையாது. நீ எப்படா இவ்வளவு கரெக்டா சொன்ன? ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படி யாரா துப்புற? யோ, நான் எப்பயா துப்புனேன்? அண்ணாமலை, என்னையா இதெல்லாம்? பாத்தியா, இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பேரையே மாத்தி போடுவான். நான் ரொம்ப நாள் இவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான். நீ என்ன பண்ற? இவனை குண்டு கட்டா கட்டி வாயில 1 கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. அண்ணாமலை, பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்க்க போறாங்களாம். யா, நீ தட்டுப்பட்டு காப்பாத்து. ஏண்டா நீ அடிக்கிற? நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா? ஐயா, ஏண்டா அடிக்கவே இல்ல கத்துற? அப்பா அடி விழுந்தது மாதிரி விழுகுது முதலாளி. அப்பா அடி விழுந்த மாதிரியா? ஐயோ ஐயோ அப்பா ஐயோ. ஆஹா, ஆரம்பிச்சுட்டாயா? அண்ணாமலை, பைட்ட முடிச்சிட்டு பைய வீடு வந்துச்சாரு, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளே அங்க வந்துட்ட? ஏண்டா என்ன விட்டுட்டா போற? நேரா வா. நேரம்னா கைய நேர நீட்டு.
அப்படியே ரைட்ல திருப்பு. நேரா நடா. அப்படியே கையை நீட்டிட்டு போனோமா கல்ல கொண்டு அடிப்பாங்க கிறுக்கி எடுத்துக்கிட்டு. அடிச்சிட்டு போற நடா. இதெல்லாம் ஒரு புலப்பாடா? ஐயோ அண்ணாமலை, இப்படியே எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கையை நீட்டிக்கிட்டே தெரியுது. அசிங்கப்படுத்துறியா நீ கிளம்பலையா? ஆமா, இப்பதானே அங்க இருந்து அதுக்குள்ள எப்படி அங்க வந்த? அவன் கண்ணா பாண்டு, நாம தம்பி பூண்டு. என்னங்கடா பூண்டு, மிளகு, பச்சை மிளகா, வெங்காயம் படுத்துறீங்களே நீ? எதுக்காக இங்க வந்த? சாப்பிட வந்தியா? டிஃபனை சாப்பிட்டு 37 பி பஸ் படிச்சு கீழ்பாக் மென்டல் ஆஸ்பத்திரியில போய் நீ அட்மிட் ஆயிடுற. ஏயா இதேதான் உங்க அண்ணன் சொன்னா, அதே நீ சொல்றியே. போன் பண்ணி சொன்னாரே, கொட்ட வேண்டியதை கொட்டிக்கிறேன், கட்ட வேண்டியதை நான் கட்டிக்கிறேன், ஆனா சீக்கிரம் கிளம்பிடுறோம். என்ன? ஐயோ ஆமா, உன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பேர் தெரியுறீங்க? எங்க குடும்பத்துல மொத்தம் 6 பேர். ஒரே மாதிரி இருப்போம், ஒரே மாதிரி தான் பேசுவோம். என்ன பேசுவீங்க? 37 பி கீழ்பாக்கா பைத்தியர் ஆஸ்பத்திரி. ஐயோ ஐயோ, ஒரு குடும்பமே அலையறாங்களே நீ மெண்டல் ஹாஸ்பிடல் சேர்த்து விடுறதுக்கு. அண்ணாமலை, உன் கூட சேர்ந்ததுக்கு இதெல்லாம் எனக்கு தேவையா? கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் சகஜம்தான். அப்பு, ஆவியா திரியற உனக்கு சகஜம்யா, பாவியா திரியற எனக்கு கஷ்டமா இருக்கே. என் மகன் வரான் பாரு. இவன் தான் உன் மகன் பசுபதியா? ஹலோ சார், நீங்க கேப்ஸ்ல இருக்காரு பாண்டு, அவருடைய தம்பி பூண்டு. உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து இங்க ஆவுடைய பண்ணி யாரா இருக்காங்களா? அந்த முதவி தானே தாங்க இருக்குது. ஓ, தேங்க் யூ. பாப்பா பசுபதி, பா உட்கார் உட்கார் உட்கார். நீங்க தானே அது? நான் தான்ப்பா ஆவடையப்பன். மீடியம். மீடியம் ஆகுது சோடியம் ஆகுது. அடிக்கடி எதுக்கு என்ன கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க? நான் ஒண்ணே தொந்தரவு பண்ணல. பாருங்க, எங்க அப்பாவை பத்தி பேசி டென்ஷன் படுத்தாதீங்க. எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. அதான் எனக்கும் தெரியுமே. தெரியுமா? எப்படி? உங்க அப்பன் தாயா சொன்னாரு. அவர் சொன்னாரு? அண்ணாமலை, இங்க பாருப்பா, உன் புள்ள வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ எங்கப்பா இருக்க? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். அப்படியா? பசுபதி, உங்க அப்பா உன் பக்கத்துல தான் இங்கிட்டு எங்கிட்டோ இருக்காரா. பசுபதி, நான் சொல்ற நம்புப்பா. உங்க அப்பா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனா நம்ம என்னென்ன பேசுறோங்கிற பூரா அவனுக்கு கேட்கும். பசுபதி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிடாப்பா. உனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கதா கேள்விப்பட்டேன். அத கூட விட்டுட்டு வந்துட்டாம்ல, அப்படி என்ன உனக்கு கோவம்? எப்படியோ எங்கேயோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னா சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ, அது இல்ல போய் நீங்க சொல்றது எதுவும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ணீங்க, அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டியது. ஏப்பா அண்ணாமலை, என்னப்பா உன் மகன் போலீஸ்னு போய்கிட்டே இருக்கான். நம்ம சொல்றது எதையுமே நம்பல மாட்டேங்குது. என்ன பண்றது? நம்புவா? நைனான்னு கூப்பிடு, நைனான்னு கூப்பிடு. நைனா, நிண்டாப்பா நிண்டாப்பா. இங்க பாரு பசுபதி, உன்னை எனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உன் சமாச்சாரத்தை பூரா நான் சொல்றேன். எப்படி என்னால சொல்ல முடியும்? உங்க அப்பன் சொல்லாம நான் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம நீ சின்ன பிள்ளையிலே காணா போனவன். உன்னை அடையாளம் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகி போச்சு. நீ என்னன்னா உங்க ஒப்பனை பத்தி பேசினாவே கோவப்படுற. ஏங்கிறேன். அவர் வந்திருக்காரா? வராம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை, அண்ணாமலை, ஐயோ, உன்னை திரும்பி பார்த்தேன், என் கழுத்து ஒடிஞ்சு போயிரும் போல் இருக்கே. இங்கதான் இருக்கேன். நல்ல வேலைப்பா, எங்க என்னை மாட்டிட்டு போயிருவேன்னு பார்த்தேன். எப்பா, உங்க அப்பா எங்கதான் பாருக்கான்? அப்ப அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. என்னத்தை கேட்க சொல்ற? நான் ஏன் அவரை வெறுக்கிறேங்கிறத. ஐயா, உங்க 2 பேருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதே என் பொழப்பா போச்சப்பா. சிவனேன்னு மீடியமா தெரிஞ்சு என்னை கொண்டாந்து சுடுகாட்டுல உட்கார வச்சு என் பொட்டியை கிழிக்கிறீங்க. அண்ணாமலா, நீயே சொல்லப்பா. நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? என் பையனுக்கு என் மேல வெறுப்பு இருக்குன்னு அவன் சொல்லி எனக்கே பத்தம் தெரியும். நீயே கேளு. கிழிஞ்சிச்சு. நான் போய் தச்சிட்டு வா, பக்கத்துல தைய கடை இருக்கு. ஆனா சும்மா இருப்பா. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிக்கிற மாதிரி நீ அவனை கிளங்குற, அவன் உன்னை கிளங்குறான். விளாடுறீங்களா சுடுகாட்டுல வந்து? இங்க இருக்கேன். அண்ணாமலா, கேக்குதா? கேக்குதா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டு என்ன பண்ண? செத்ததுக்கு பின்னால திருந்தனுமே ஒரு மனுஷன். நீ எல்லாம் பேசுற. பசுபதி, இவ்வளவு சொன்னியே, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டியே. என்ன? உங்க அப்பா அண்ணாமலை எப்படி செத்தான்? இது வரைக்கும் எல்லாம் எங்கிட்ட கேட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த ஆளுங்க இங்க பக்கத்துல தானே இருக்காரு, அது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இதுவும் நியாயம் தான். அண்ணாமலை, 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 என்ன புகை வருது? இல்லங்க, போயிடுறேங்க, போயிடுறேன். எல்லா பையும் கிளம்பிருச்சா? சிரிக்குதுங்க. ஐயோ, உச்சி வெயில வச்சுட்டு போயிட்டாங்களே.